ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 184. ஸ்டார்டிங்கில் நந்தினி மாணிக்கு ஏன் ஃபோனை எடுக்கவே மாட்டேக்கான், அவனுக்கு என்னாச்சுன்னு பயந்துட்டு இருக்கும்போது அவனே நந்தினிக்கு கால் பண்ணுறான். மாணிக், எல்லாம் ஓகே தானே? நீ யோனிகா மேம் என்ன சொன்னாங்க? என்னை பற்றி ஏதாச்சும் கேட்டாங்களா? நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்கும்போது எவ்வளோ கொஸ்டின்ஸ். எனக்கு தெரியும் நீ குழப்பத்தில் இருப்பேன்னு. ஒரு வேலை பண்ணு, கொஞ்சம் அமைதியாக்கிட்டு ஒரு டைம் மூச்சை நல்லா இழுத்து விடு, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னான். விளாடாத மாணிக், யோனிகா மேம் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறா. நந்தினி, உனக்கு தெரியுமா, சில பேரோட முகம் எப்போவும் அப்படி தான் இருக்கும், அவங்கள எப்படி பார்த்தாலும் மாறாது. எல்லாரும் உன்ன மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாங்களா என்ன? அதான் இந்த உருளைக்கிழங்கு மாதிரின்னு சொல்லும்போது, உருளைக்கிழங்கான்னு கேட்குறா. ஆமாம், ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும், ஸ்கின் கூட சாஃப்டாக இருக்கும்னு சொல்லும்போது அவள் சிரிக்கிறா. வா, இன்னும் கொஞ்சம் நல்லா கூட சிரிக்கலான்னு சொல்லும்போது அவள் பயந்து போய் சுற்றி பார்த்துட்டு, நான் சிரித்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். மாணிக், எல்லாமே நமக்கு எதிராகவே இருக்குது. அப்புறம் யோனிகா மேம் அவங்க என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க பார்த்தியா? அவங்களால நமக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்லும்போது, நந்தினி, யோனிகா நம்மளை ஒன்றும் பண்ணலை. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருதுன்னு நம்ம யோசிக்கலாம், அவ்வளோதான் சொன்னால். மாணிக், நம்ம அப்படி நடக்க விட மாட்டோம்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, திரும்பவும் நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோன்னு. நீ என்னை பற்றி சொன்னது கரெக்ட் தான், நான் ஒரு முட்டாள், நீ என்னைய பெட்டராக மாற்றுற. ஆனால் நான் அந்த ஃபியூசன் கான்செப்டை கூட ஒழுங்காக பண்ண மாட்டேக்கேன்னு சொல்கிறா. உன்னால் முடியும், எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம், அதை ஏன் ஈஸியாக ஆக்க முடியாதுன்னு கேட்கும்போது எனக்கு புரியலைன்னு சொன்னால், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தடவை எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது, எந்த ஏமாற்றமும் இருக்காது, அப்புறம் நோ சாக்ரிஃபைஸ், நோ ஹார்ட் அட்டாக்ஸ், எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறான். அப்படின்னா என்னோட நம்பிக்கை ஜெயிக்கும்னு நீ சொல்ல வரியான்னு கேட்கும்போது சிரிச்சுட்டே தூங்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணா. ஒரு நிமிஷம் பாரு, இங்கெல்லாம் வர ட்ரை பண்ணாதேன்னு அவளே வரணுங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறா. ஆஹா, உனக்கு எப்படி சொன்னேன் நான் வருவேன்னு? நீ என்ன பைத்தியமா? போய் தூங்குன்னு சொல்கிறான். அப்புறம் நவ்யா டோரை ஓப்பன் பண்ண போகும்போது, ஒரு வேலை பண்ணு, மெதுவாக தர, உங்கள் அம்மாவை நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். எதுக்குன்னா, உள்ளே யாரையும் கூட்டிகிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு திட்டிகிட்டே உள்ளே வந்தா. அங்கே உண்மையாகவே அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. கபீரோட அம்மா அங்கே வந்திருக்கும்போது, அம்மா நீங்களா? நீங்கள் எப்படி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் உனக்காக வரல, என் மருமக எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்லவும், நீங்கள் கூடவான்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. கபீர், ஐயோ என்னால் முடியலப்பான்னு சொல்லும்போது, வா சமாளிப்போன்னு நவ்யா உள்ளே கூட்டிகிட்டு வரா. அவங்க அம்மா அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, என்னடி ட்ரெஸ் போட்டிருக்க? ஃபஸ்ட் டைம் உன்னோட அத்தை உன்னைய பார்க்க வந்திருக்காங்க, இப்படியா வருவேன்னு சொல்லும்போது, என்னது அத்தையான்னு கேட்டால், பரவாயில்ல சம்மந்தி, அவளுக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, எனக்கு இதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கபீர் இதெல்லாம் பார்த்து சோகமாக நிற்கும்போது, மருமகனுக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி நிற்காருன்னு கேட்டால், அம்மா கொஞ்சம் ஓவராக போகிறீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறான். நவ்யாவும், நீ தயவு செஞ்சு உள்ளவான்னு கூட்டிகிட்டு போகும்போது, அது வந்துமா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னால், நான் ஒன்றும் யோசிக்கலை கபீர், நான் சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான். எதுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா, உன்னை விட்டு அந்த விஷயம் போயிட்டுலா, அதான்னு சொல்லவும், அம்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கன்னு கத்துறான். நீ எனக்கு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், நீ ஒரு பொண்ணு கூட இருக்க, அப்புறம் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் புதுசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, உனக்கு தேவையானது தான் பண்ண போகிறேன், நீ சொல்கிற மாதிரி கூலாக இருக்க போகிறேன். எப்போவாச்சும் மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவள் கூட நீயும் வரவல்ல, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாடா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நான் வரமாட்டேன் புரிஞ்சதான்னு சொன்னால், உன்னோட கோவம் ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் நீ வரவல்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகவும் கபீர் கடுப்பாகிறான். மாமியார் மருமக என்கிட்ட ஏன் இப்படி விளாண்டுட்டு இருக்க, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நவ்யா வரா. என்னாச்சு, என் அம்மா இருக்கிற இடம் உங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும், நீ ஏதாச்சும் சொன்னையான்னு கேட்கும்போது, உனக்கு என்ன பைத்தியமா, உங்கள் அம்மா வந்த விஷயம் எனக்கே இப்போ தான் தெரியும், அவங்க உன்னோட ஃபைலை பார்த்துருக்காங்கன்னு சொன்னால், என்னது என்னோட ஃபைலையா, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, தயவு செஞ்சு நீ உன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு உன் ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு போகவும் நவ்யா என்ன பண்ணன்னு தெரியாமல் நிற்கிறா. இன்னொரு பக்கம் நந்தினி மாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, மாணிக்கும் அங்கே வரான். எதுக்கு இவ்வளோ லேட்டாக வர, நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமான்னு கேட்கும்போது, அப்படியா, நீ தானே சொன்ன மாணிக் இங்கே வரதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காதன்னு, அதான் நான் யோசிக்கலைன்னு சொன்னான்.
ஆ அப்படின்னா என் கண்ணு முன்னாடி நிற்கிறது மிஸ்டர் மான்ஸ்டர் மாணிக்கோட ஆவியான்னு கேட்கும்போது, ஆமாம் ஆவிதான், என்னைய தொட்டுப்பாரு நான் ஆவிதான்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு சீடை கொடுக்குறான் மாணிக். இது என்னதுன்னு கேட்கும்போது, நீ உண்மையாகவே சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தானா? தெரியலையா, இது ஒரு விதை, இதை தேடுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகிட்டு. என் பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு தண்ணி விட்டு வச்சோம்னா 2 நாளில் இதிலிருந்து வேர் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மரமாக வளரும்னு சொன்னான். 2 நாளில் வேர் வருமா? நீ என்ன சொல்ல வர, எனக்கு புரியலைன்னு கேட்குறா. மாணிக் அவள் பக்கத்தில் போயிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு நந்தினி ஃபியூசன் கான்செர்ட்க்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை தண்ணி விட்டு வச்சா இது ஒரு புது ஹோப் ட்ரீயாக வளரும்னு சொல்லும்போது, ஸோ நீ எனக்கு நம்பிக்கை கொடுக்குறியா? அப்படின்னா நம்ம 2 பேரும் ஃபியூசன் கான்செர்ட்டை பற்றி யோசிக்கலாம், நம்ம ஹோப்பை வின் பண்ண வைக்கலான்னு சொன்னால் அவள் சந்தோஷத்தில் அலறா. மாணிக் பார்த்துட்டு, இதெல்லாம் என்னது, நான் இதுக்கு தண்ணி விட்டு தான் வளர்க்கணும்னு சொன்னேன், உன்னோட கண்ணீரால் இல்லைன்னு சொல்கிறான். அவள் பார்க்கும்போது, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சரி விடு அழாத பார்த்துக்கலான்னு சொன்னா. அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. போதும் கொஞ்சமாவது சிரிமான்னு சொல்லும்போது நந்தினியும் ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் மாணிக் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுன்னு சொல்லும்போது, எதுக்குன்னு கேட்டா, ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காத, சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணும்போது நந்தினி மெதுவாக அவன் பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போகிறா. மாணிக் டக்குன்னு முழிச்சு பார்க்கவும், மாணிக் கண்ணை திறக்காதன்னு சொன்னேன்ல, நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்லும்போது, நான் ஏமாத்துறேனா? நான் எப்போவும் ஏமாற்ற மாட்டேன். சரி ஒன்ஸ் மோர்னு சொன்னால் ஏமாற்றக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ண போனால், இதெல்லாம் உன்னால் முடியாது எனக்கு தெரியும்னு சொல்கிறான். என்னால் முடியும்னு சொல்லும்போது, அப்படின்னா சரி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால் அவள் கிட்ட போயிட்டு ரொம்ப தயக்கமாகவே நிற்கிறா. அப்புறம் டக்குன்னு கிஸ் பண்ணும்போது அவன் கண்ணத்தை டச் பண்ணி பார்த்துட்டு, உனக்குள்ள தைரியம் இவ்வளோ தானான்னு கேட்டால், வேணும்னா ஃபியூசன் கான்செர்ட்டில் பார்த்துக்கலாம் பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது மாணிக் அவளை கூப்பிடுறான். அப்புறம் மார்னிங் நந்தினி நவ்யா கிட்ட இது ஒரு புது மார்னிங்னு சொல்லும்போது, டெய்லி காலையில் புது மார்னிங் தானே, இதில் புதுசாக என்ன இருக்குன்னு கேட்டால், புதுசாக எதுவும் இல்லை தான், ஆனால் நான் நல்லா யோசிச்சிட்டேன், ஃபியூசன் கான்செர்ட்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு சொல்கிறா. ஆமாம் பெர்ஃபார்ம் பண்ணுற நாள் எப்போவும் ஸ்பெஷலாக தான் இருக்குன்னு சொல்லும்போது, பெர்ஃபார்மன்ஸும் தான் சொன்னால், அது என்ன பெர்ஃபார்மன்ஸும் தான் அப்படின்னா வேற என்ன இருக்குன்னு கேட்குறா. அவள் வெக்கப்பட்டுட்டே எதுவும் இல்லையேன்னு சொல்லும்போது, நவ்யா பேக்கில் இருந்து ஒரு மிரர் எடுத்துகிட்டு, இதில் உன்னோட ஃபேஸை பார்த்துக்கோ, அப்புறம் நீ சொல்லு எதுவும் இல்லைன்னு. மாணிக் உன்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் அப்படித்தானேன்னு கேட்கும்போது அவள் ஷை ஆகுறா. பாத்தியா நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன், கண்ணம்லாம் செவந்து போயிட்டு, சொல்லு அவன் என்ன சொன்னான்னு கேட்டால், மாணிக் என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஆனால் ஃபியூசன் கான்செர்ட்டில் நானும் மாணிக்கும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அது எங்களோட நாள்னு சொல்கிறா. நவ்யா வா சூப்பர் நந்து சூப்பர், ஆனால் இதில் த்ரூ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்கும்போது, இல்லை த்ரூ எதுவும் பாட மாட்டான், நானும் மாணிக்கும் தான் பாடுவோன்னு சொன்னான். இதெல்லாம் மாணிக் தான் சொன்னானான்னு கேட்குறா. ஆமான்னு சொல்லும்போது, ஐயோ யாரு கண்ணும் படக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு சொன்னான். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நவ்யா, மாணிக் ஈஸியாக பாடிடுவான், ஆனால் நான் பண்டிட் நேற்று கூட என்னைய வார்ன் பண்ணார், நான் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேக்கேன், ஒழுங்காக பாட மாட்டேக்கேன்னு, அவர் என்னைய கான்செர்ட்டை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாருன்னு சொன்னால், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நீ தேவையில்லாமல் யோசிக்காதன்னு சொல்லிட்டே வரும்போது பண்டிட் ஆப்போசிட்டில் வர்றாங்க. இவங்க பார்க்கும்போது, நீ எங்கே போகிறேன்னு கேட்டால், எங்கேயும் இல்லை சார் கிளாஸ்க்கு தான் சொல்கிறா. எதுக்கு, உனக்கு தான் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, உன்னோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக அந்த மாணிக் மேலே தான் இருக்குது, அப்புறம் குட்டி ட்ரெஸ் பண்ணி பார்க்கு போகிறதுல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நவ்யா ஒரு மன்னிப்பு கேட்டுருன்னு சொல்லும்போது, சாரி சார்னு சொன்னால் என் கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கபீர் ஒவ்வொரு வீக்காக மாட்டி பார்த்துட்டு, இது எப்படி இருக்குது, செமையாக இருக்குல்ல, ஒரு செக்ஸி ஓல்டு மேன் மாதிரி தெரியுதுலன்னு கேட்கும்போது, ஓல்டு மேன்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ செக்ஸி யங் மேனாக ஆகு, இதாண்டா சரியான நேரம், நம்ம இப்போவே ஏதாச்சும் பண்ணணும், நம்ம யாரையாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ஓ உண்மையாவா, மிஸ்டர் மாணிக் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன நடக்குன்னு கேட்டால், அதே தான் நானும் கேட்குறேன், இங்கே என்ன நடக்கு, என்னாச்சு உனக்கு, இதெல்லாம் என்னதுன்னு கேட்கும்போது, இது என்னோட காட் ஃபாதர் லுக், சொல்லுடா அவகிட்டன்னு சொல்கிறான்.
இதெல்லாம் எதுக்குன்னா நேற்று பார்க்கு த்ரூ வந்தாம்ல, உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட திரும்பி வருவான்னு சொல்லும்போது, இங்கே பாரு மாணிக், உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் ஆலியா சொன்னது எனக்கு கரெக்டுன்னு தோணுது. அவன் வரமாட்டான்னு சொன்னான். என்ன முக்தி, அப்போ நேற்று ஏன் வந்தாம்னு கேட்குறான். தெரியல, ஆனால் அவன் ஆலியாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கான். அவள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான்னு சொல்லும்போது, நீ என்ன நினைக்கிற, ஆலியா அவனை மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறியா என்னன்னு கேட்டா, அவள் யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் இல்லைங்க, நம்ம ஃபேஃபைஸ்லாம் த்ரூ இல்லைன்னா அப்புறம் எப்படி ஃபேஃபைஸாக ஆகும்னு கேட்கவும், அதுக்கு தான் நாங்களும் சொல்கிறோம், நம்ம அவனை திரும்பி வர வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பண்டிட் நந்தினியை கூட்டிகிட்டு வந்துட்டு த்ரூ நேற்று மாதிரியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லும்போது, ஆனால் சார் இது என்ன செட்டப்னு கேட்டால் உனக்கு போக போக புரியும்னு சொல்கிறாங்க. அப்போ மாணிக் அவளுக்கு கால் பண்ணும்போது பண்டிட் ஃபோனை பிடிங்கி கட் பண்ணவும், மாணிக் காலை ஏன் கட் பண்ணுறான்னு டென்ஷன் ஆகுறான். கபீர் பார்த்துட்டு நான் எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, செமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் பண்ணுறான். நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா, ஆன்சர் பண்ணுறியான்னு கேட்கும்போது, கேளுன்னு சொன்னால் உண்மையை தான் சொல்லணும், மாற்றி மாற்றி பேசக்கூடாது, அப்புறம் ஊனு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. உனக்கும் நந்தினிக்கும் இடையில என்னாச்சு, என்ன சண்டை உங்கள் 2 பேருக்கும்னு கேட்கும்போது அவன் எதுவும் சொல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கான். நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேன்னா, நீயும் நந்தினியும் ஏறின ஃப்ளைட் தரையிறங்க போதான்னு கேட்கும்போது, ஃப்யூசன் கான்செர்ட் அது எங்களை சேர்க்க போகுதுன்னு சொன்னால், சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். அப்படின்னா நான் கூட அதுக்கு ரெடி ஆகலாம்ல. நான் கோட் ஷூட் போடவா இல்லை வேஸ்டி ஷர்ட் போடவான்னு கேட்கும்போது மாணிக் பார்க்குறான். அப்படி பார்த்தா பயங்கரமாக என்ன கோவப்படாமல் சொல்லுடான்னு சொல்கிறான். மாணிக் திரும்பவும் கால் பண்ணும்போது பண்டிட் கட் பண்ணவும், சார் நான் ஒரே ஒரு தடவை மட்டும் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சார்னு சொல்கிறா. அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா, திரும்ப திரும்ப கட் பண்ணும்போது பேச இஷ்டம் இல்லைன்னு தெரியாதா, அந்த அறிவு கூடவா இல்லை. இனிமேல் கிளாஸில் ஃபோன் அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டு த்ரூ ஃபோனையும் வாங்கி வச்சுட்டு, நீ கிளாஸ்க்கு போனா வரேன், வீக்கான ஸ்டூடெண்ட்க்கு கொஞ்சம் நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ கிளம்புன்னு சொன்னால் அவனும் அங்கேருந்து போகிறான். மாணிக் காலையே எடுக்க மாட்டேக்கான்னு சொல்லும்போது, டே அவள் கிளாஸில் இருப்பாடான்னு சொன்னால், கிளாஸில் இருந்தால் ஃபோனை எடுத்து ஏன் திரும்ப திரும்ப கட் பண்ணணும், அங்கே ஏதோ தப்பு நடக்குன்னு யோசிச்சுட்ருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வரத எபிசோடை பார்க்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.